ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்க பார்டரை நம்ம இன்னொரு ப்ளவுஸுக்கு பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அகலம் சின்னதாக இருக்கும். அதனால் வந்து 2 பீஸுமே வந்து நம்ம சென்டரில் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து துணி வந்து ரொம்ப அகலமாக கிடைக்கும். அகலமாக இருக்கிறது தான் நமக்கு வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. இது 1 இன்ச்சு ஸ்கேல் தான். அந்த 1 இன்ச்சு அகலமே வந்து இப்போ நமக்கு போதுமானதாக இருக்கும். இது கிராஸில் நம்ம கட் பண்ணும்போது எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பீஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லென்த்தான பீஸாக கிடைக்கும். இது கிராஸ் பீஸ் அப்படின்றதுனால நம்ம எவ்வளோ இழுத்தாலுமே வந்து இந்த துணி வந்து நீட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கைக்கும் முதுகுக்கும் இந்த துணியே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய டெய்லரிங் டிப்ஸ் பற்றின ஐடியாஸு அண்ட் ஹாரி ஒர்க்கு, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். நமக்கு எதுக்கு கட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கிறத வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா இருக்கனால நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நான் இப்போ த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்திங்கன்னா தான் நல்லா நீட்டாக இருக்கும். சிங்கிள் கைடு இருக்கிறதா வந்து போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பைப்பிங் கொடுக்கும்போது வந்து ஃபினிஷிங்லாம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டு பக்கத்துலேயே ஒட்டினா போலே வந்து ஸ்டிச்சஸை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஜரி நூல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிசுறு அதிகமாக வரும். அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓவர்லாக் போட்டிருக்கேன். ஓவர்லாக் போட்டுனா நம்ம பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாவே நீட்டாக இருக்கும். ஓவர்லாக் இல்லாதவங்க அதை மடித்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற ஐடியாவும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ரெடி பண்ணதை நம்ம நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் எப்பவும் போலவே வந்து எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் தைச்சாங்கன்றது யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.